சற்றுமுன் வெளியான தகவல். மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு பரிசு வந்துவிட்டது. இனி எஸ்பிஐ சம்பள தொகுப்பு என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கு முக்கிய செய்தி வந்துவிட்டது. ஊழியர்கள் பொதுத்துறை வங்கிகளில் உள்ள தங்கள் சம்பள கணக்கில் ஒரு விரிவான நிதி சேவைகள் தொகுப்பை பெறலாம். மத்திய அரசு ஊழியர்களின் நிதி நலனையும் சமூக பாதுகாப்பையும் மேம்படுத்தும் நோக்கில் ஒரு விரிவான சம்பள கணக்கு தொகுப்பை உருவாக்குவது பொதுத்துறை வங்கிகளுக்கு நிதி சேவைகள் துறை அறிவுறுத்தி உள்ளது. அந்த வகையில் மத்திய அரசு ஊழியர்களின் பெருநிறுவன சம்பள கணக்கு இனி வங்கி சேவைகள், காப்பீடு மற்றும் அட்டைகள் ஆகியவற்றை ஒரே கட்டமைப்பின் கீழ் பெறும். எந்தெந்த ஊழியர்களுக்கு இந்த நன்மை கிடைக்கும் என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. எஸ்பிஐயின் சிஜிஎஸ்பி அக்கவுண்ட், டிஃபென்ஸ் சிவிலியன்கள், இந்திய ரிசர்வ் வங்கி, தேசிய ஊரக மற்றும் வேளாண் மேம்பாட்டு வங்கி மற்றும் இந்திய அரசின் கோப்பகத்தில் பட்டியலிடப்பட்டுள்ள தன்னாட்சி அமைப்புகள், கல்வி கூடங்கள் மற்றும் மன்றங்களின் ஊழியர்கள் உட்பட மத்திய அரசின் அமைச்சகங்கள் மற்றும் துறைகளின் ஊழியர்களுக்கு வழங்கப்படுகிறது. சரி, பெருநிறுவன சம்பள தொகுப்பு யாருக்கு வழங்கப்படுகிறது என்று இங்கே பார்ப்போம். பெருநிறுவன சம்பள தொகுப்பு பொறுத்தவரை மத்திய அரசு சம்பள தொகுப்பிலிருந்து சிஜிஎஸ்பி வேறுபட்டது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சிஎஸ்பி கணக்கு தனியார் அல்லது பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் பிறவற்றின் வழக்கமான ஊழியர்களுக்கு வழங்கப்படுகிறது. எஸ்பிஐயின் மத்திய அரசு சம்பள தொகுப்பு மத்திய அரசின் அமைச்சகங்கள் மற்றும் துறைகளின் நிரந்தர ஊழியர்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் கிடைக்கும் அனைத்து பலன்கள் மற்றும் அம்சங்களின் விவரத்தை இங்கே காணலாம். வங்கி சேவைகள் பொறுத்தவரை சிஜிஎஸ்பி கணக்குகளுக்கு குறைந்தபட்ச இருப்பு தொகை பொறுத்தவரை தேவையில்லை. கணக்கு காசோலை தாங்கள் இலவசமாக வழங்கப்படுகின்றன, மொத்த தேவைகளை தவிர. மேலும் ஆர்டிஜிஎஸ் மற்றும் என்இஎஃப்டி வசதிக்கான கட்டணங்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுகிறது. ரூபாய் 50,000க்கு மேல் நிகர சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கு ஆண்டு லாக்கர் வாடகை கட்டணத்தில் 50% சலுகை வழங்கப்படுகிறது. மாதம் ரூபாய் 25,000க்கும் அதிகமான ஊதியம் ஈட்டும் ஊழியர்கள் எஸ்பிஐ ரிஸ்டி வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதன் மூலம்தான் அவர்களின் கணவன் மற்றும் மனைவி, குழந்தைகள், பெற்றோர் மற்றும் உடன்பிறப்புகள் என 4 வரை இத்திட்டத்தின் கீழ் குடும்ப சேமிப்பு வங்கி கணக்குகளை பெற முடியும். சரி, இந்த கணக்கில் கிடைக்கும் பிற வசதிகள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. குறைஞ்சபட்ச இருப்பு தொகை எதுவும் இல்லாத வசதி கிடைக்கும். இலவச டெபிட் கார்டு, பல நகரங்களுக்கான வரம்பற்ற காசோலை புத்தகங்கள், ஒரு உறுப்பினருக்கு 5 லட்சம் வரையிலான இலவச விபத்து காப்பீடு வசதி, மொத்தமாக ரூபாய் 20 லட்சம் வரை சிறார்களை தவிர்த்து அதிக வட்டி ஈட்டுவதற்கான ஸ்வைப்பின் வசதி, ஊதிய கணக்குடனான தொடர்பு நீடிக்கும் காலம் வரை இச்சலுகைகள் தொடர்ந்து வழங்கப்படும். சரி, காப்பீடு சலுகைகள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். மத்திய அரசின் அனைத்து நிரந்தர ஊழியர்களுக்கும் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதிகாரிகளை தவிர்த்து பின்வரும் சலுகைகள் வழங்கப்படுகிறது. தனிநபர் விபத்து காப்பீடு இறப்பு ரூபாய் 100 லட்சம், விமான விபத்து காப்பீடு இறப்பு ரூபாய் 160 லட்சம், நிரந்தர முழுமையான இயலாமை ரூபாய் 100 லட்சம் வரை, நிரந்தர பகுதி இயலாமை ரூபாய் 80 லட்சம் வரை, குழு கால ஆயுள் காப்பீடு ரூபாய் 10 லட்சம். சரி, இதில் ஏடிஎம் மற்றும் டெபிட் அட்டைகள் பொறுத்தவரை மாதாந்திர நிகர ஊதியத்தின் அடிப்படையில் டெபிட் அட்டைகள் ஒதுக்கப்படுகிறது. சில்வர் ரூபாய் 10,000 முதல் 25,000, இலவச உள்நாட்டு கிளாசிக் டெபிட் கார்டு, இலவச பிளாட்டினம் ரூபே டெபிட் கார்டு, கோல்டு
25,001 முதல் 50,000 இலவச சர்வதேச கோல்ட் டெபிட் கார்டு, இலவச பிளாட்டினம் ரூபே டெபிட் கார்டு, டைமண்ட் 50,001 முதல் 1,00,000 இலவச சர்வதேச பிளாட்டினம் டெபிட் கார்டு, பிளாட்டினம் மற்றும் ரோடியம் 1,00,000க்கு மேல் இலவச சர்வதேச பிளாட்டினம் டெபிட் கார்டு மற்றும் இலவச ரூபே டெபிட் கார்டு, ராயல் அனைத்து IAS IPS மற்றும் IFS அதிகாரிகள் இலவச செலக்ட் ரூபே டெபிட் கார்டு, அனைத்து வகை அட்டைகளுக்கும் டெபிட் அட்டை வழங்குவதற்கான கட்டணம் மற்றும் வருடாந்திர பராமரிப்பு கட்டணம் ஆகியவை இலவசமாகும். அதே சமயம் SBI வங்கியின் ATM மையங்களில் மேற்கொள்ளப்படும் அனைத்து பரிவர்த்தனைகளுக்கும் வரம்பற்றவை, மேலும் இவை இலவசமானவை என்பதையும் மனதில் கொள்ள வேண்டும். இந்தியாவில் உள்ள SBI அல்லாத ATMகளில் மாதத்திற்கு 10 இலவச பரிவர்த்தனைகள் அனுமதிக்கப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, கடன்கள் பொறுத்தவரை GSP வகையாளர்களுக்கு தனிநபர் கடன்கள் மற்றும் வீட்டு கடன்களுக்கான வட்டி விகிதங்கள் மற்றும் செயலாக்க கட்டணங்களில் சலுகைகள் வழங்கப்படுகின்றன. கார் கடன் செயலாக்க கட்டணங்களும் தள்ளுபடி செய்யப்படுகிறது. சரி, கிரெடிட் கார்டுகள் பொறுத்தவரை மத்திய அரசு ஊழியர்களுக்கு SBI கிரெடிட் கார்டுகள் வழங்கப்படுகின்றன. அனைத்து வகைகளிலும் முதல் ஆண்டு இலவசம். செலவினத்தின் அடிப்படையில் புதுப்பிப்பு கட்டணங்களை திரும்ப பெறும் வசதி உள்ளது. சரி, வாழ்க்கை முறை சார்ந்த சலுகைகள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சிம்பிளி சேவ் பிரைம் எலைட் வருடத்திற்கு 8 இலவச உள்நாட்டு ஓய்வு வகை வருகைகள், காலாண்டிற்கு 2 வரை, வருடத்திற்கு 4 இலவச சர்வதேச ஓய்வு வரை வகைகள், காலாண்டிற்கு 2 வரை, வருடத்திற்கு 16 உள்நாட்டு ஓய்வு வரை வகைகள், காலாண்டிற்கு 4, வரம்பற்ற சர்வதேச பிரியாரிட்டி பாஸ் உறுப்பினர் உரிமை, காலாண்டிற்கு 1 இலவச விருந்தினர் வருகைக்கான வசதி, காலமுறை ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடு. இதற்கான செலவை மத்திய அரசு ஊழியரே ஏற்க வேண்டும். காலமுறை ஆயுள் காப்பீடு SBI லைஃப் இன்சூரன்ஸ் வாயிலாக 10 லட்சம் முதல் 100 லட்சம் வரையிலான காப்பீடு. இது சம்பள கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். காப்பீடு தொகையின் ஒவ்வொரு லட்சம் ரூபாய்க்கும் ஒரு 245 பிரீமியம் தொடங்குகிறது. GST தனி. அடிப்படை மருத்துவ காப்பீடு SBI ஜெனரல் இன்சூரன்ஸ் வாயிலாக 1 முதல் 2 பெரியவர்கள் மற்றும் 2 குழந்தைகள் வரை உள்ளடக்கிய 2 லட்சம் முதல் 5 லட்சம் வரையிலான காப்பீடு. பிரீமியம் 1983 தொடங்குகிறது. கூடுதல் மருத்துவ காப்பீடு சூப்பர் டாப் அப் 10 லட்சம் 2 லட்சம் கழிவு வரம்புடன் முதல் 50 லட்சம் 5 லட்சம் கழிவு வரம்புடன் வரையிலான காப்பீடு. பிரீமியம் 1521 தொடங்குகிறது. சரி, ஓய்வூதியதாரர்களுக்கான கணக்கு என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். மறக்காம நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 70 வயது அல்லது அதற்கு குறைவான வயதுடைய மத்திய அரசு ஓய்வூதியதாரர்கள் விரிவான ஓய்வூதிய தொகுப்பு திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதில் குறைந்தபட்ச இருப்பு தொகை வைத்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனை ஏதுமில்லை. SMS எச்சரிக்கையான கட்டணங்கள் முற்றிலும் இலவசம். டெபிட் கார்டு ரூபே பிளாட்டினம் கோல்டு இலவசமாக வழங்கப்படுகிறது. தகுதி அடிப்படையில் 30 லட்சம் வரையிலான தனிநபர் விபத்து காப்பீடு, இறப்பு மற்றும் இதனுடன் தொடர்புடைய கூடுதல் காப்பீடு சலுகைகளும் கிடைக்கப்பெறும். பொறுப்பு துறப்பு இந்த கட்டுரை தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே வெளியிடப்பட்டுள்ளது. சமீபத்திய மற்றும் துல்லியமான தகவலுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரப்பூர்வ தளங்களை அணுக பரிந்துரைக்கப்படுகிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தும். இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும். உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட தோணுதோ அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் வீடியோவை முழுமையா பார்த்ததுக்கு மிக்க நன்றி.